பாரதி அக்கா வாங்க 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 வந்துட்டேன். ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. அஸ்வின் இவங்க தான் என்னுடைய பாரதி அக்கா. வாங்க பாரதி அக்கா. அக்கா உள்ள போங்க, அர்ஜுனும் உள்ளதா இருக்கான். ஓகே கீர்த்தி, நான் பார்த்துக்கிறேன். வாங்க சார். உள்ள போங்க, எல்லாரும் உள்ளதா இருக்காங்க. சரிப்பா. அப்பா வாங்க வாங்க. மாமா வாங்க. அப்பா நீங்க மட்டும்தான் வந்தீங்களா? ஆமாண்டா, நான் மட்டும்தான்டா வந்தேன். அம்மாடி கீர்த்தி, நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன் மாமா. சரிம்மா, நான் உள்ள போகிறேன். போங்கப்பா, நான் வரேன். ஹே ஹாய்டா. வாங்க வாங்க, இவ்வளோ லேட்? எல்லாருமே வந்துட்டாங்களாடா? வந்துட்டாங்க. ஓகேடா. வாங்க வாங்க, என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க? கீர்த்தி, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லை? இல்லையே. இருக்காது ஏன் இருக்கு உனக்கு? வாங்க வாங்க, உள்ள போங்க, எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டே மச்சான், நீயுமாடா? சிவா அந்த சைடு வந்தா, நானும் சரி அவனை காணுமேன்னு தேடிட்டு வந்தேன். அதுக்கெல்லாம் அப்படி கலாய்க்கலாமாடா? டே மச்சான், எங்கடா போய் தொலைஞ்ச? சிவாண்ணா வாங்க வாங்க, என்ன இவ்வளோ லேட்? ஏன் சொல்ல மாட்டீங்க? எல்லாம் சொல்லுவீங்க. அரிசி மூட்டை தூக்க ஆள் இல்லையா, அதான் லேட் ஆயிடுச்சு. டே மச்சான், வந்து தொலைடா. சரி வாடா, போலாம் வா. எனக்கும் அனுவுக்கும் இந்த வேலை கொடுத்துருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ல. டே மச்சான், ஃபீல் பண்ணாத, நெக்ஸ்ட் அவங்க தான். அப்போ நீங்க 2 பேர் இப்படி வெல்கம் பண்ணிட்டு இருங்க, ஓகேப்பா? இப்போ ஒழுங்கா வந்து வேலை செய்யல, மண்டை உடச்சிருண்டா மச்சான், ஒழுங்கா வந்துடுடா. சிவா இப்போ என்ன சொன்னான்னு கேட்டியா? அதெல்லாம் கேட்டோம், வேலை ஏதோ அதை மட்டும் பாரு, சரியா? இருக்குடி, வீட்டுக்கு போய் உனக்கு இருக்கு. டேய் மச்சான், ஹாய்டா. ஹாய்டா மச்சான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் உள்ளதா இருக்காங்க மச்சான். ஓகேடா. ஹாய் பூஜா. நீ பாரதி அக்கா கூடயே வந்திருக்கலாம்ல, ஏன் தனியாக வந்த? அஸ்வின் இவனுடைய ஃப்ரெண்டு பூஜா. பாரதி அக்கா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க பூஜா, உள்ளதா இருக்காங்க. ஓகேடி, நான் பார்த்துக்கிறேன். இவனுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்டு பூஜா. பூஜா ஃப்ரெண்ட் வாங்க. மாமா ஓவரா நக்கல் பண்ணாதீங்க என்ன? உள்ள போய் உட்காருங்க, உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஆமாம் பூஜா, உள்ள போன வந்து பார்த்துக்கிறேன் உன்னை. மாமா வீட்டுக்கு வருவல் அப்போ இருக்கு உனக்கு. அஸ்வின் கீர்த்தி உள்ள வாங்க, டைம் ஆயிடுச்சு. சரி வா அஸ்வின், உள்ள போகலாம். சும்மா இருங்க, எல்லாம் நம்மள தான் பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சு, இனிமேல் வளையல் போட ஆரம்பிச்சிடலாம். யார் ஃபர்ஸ்ட்டாக வளையல் போடணும்னு சொல்லுங்க. கீர்த்தியே ஃபர்ஸ்ட் வளையல் போட்டோம். ஆமாம், கீர்த்தி தான் ஃபர்ஸ்ட் போடணும். பாரதி அக்கா வேணா ஃபர்ஸ்ட் போட்டோம், அவங்க தானே பெரியவங்க. சரி, யாரோ ஒருத்தர் சீக்கிரம் வளையல் போட்டுருங்க. இல்லை நீயே ஃபர்ஸ்ட்டாக போடு. ஆமா கீர்த்தி, நீயே போடு. ஓகே, நானே போடுறேன். வாழ்த்துக்கள் அண்ணா. தேங்க்யூ தங்கச்சி. நெக்ஸ்ட் யாராவது வந்து வளையல் போட்டு விடுங்க. பாரதி அக்கா நீங்கள் போட்டு விடுங்க. இல்லை அண்ணு, நீ போட்டு விடு. யாராவது ஒருத்தர் வந்து போட்டு விடுங்க. இது என்ன நீ போடு நான் போடுன்ட்டு இருக்கு? என்னண்ணா பிரீத்தியே பார்த்துட்டு இருக்கீங்க? கீர்த்தியை அஸ்வின் நான் பார்க்கலின்னு வருத்தம் போல. ஆமாண்டி, ஆமாம், உங்கள் அண்ணா பார்க்கலின்னு தான் எனக்கு வருத்தம். வேணா நான் வர சொல்லிட்டா மாமாவை போய்? மாமாவா? சரி. உங்களுக்கு என்ன கஷ்டம் அவன் மாமான்னு சொன்னது? அவனுக்கு தான் மாமா பொண்ணுங்களா இருக்காங்களே. அது உனக்கு வருத்தமாக இருக்கா? ஆனால் நெக்ஸ்ட் நீ வந்து வளையல் போட்டு விடுவா. எல்லாரும் வளையல் போட்டு முடிச்சாச்சா? முடிச்சாச்சிங்கம்மா. சரி, எல்லாரும் பேசிகிட்டு இருங்க, நான் போய் எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேங்கம்மா, போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். பிரீத்தி ரொம்ப வெக்கப்படுற போல. கீர்த்தி இன்னைக்கு என்ன ஒரு ஃபார்முக்கு வந்துட்டீங்க போல. அண்ணி நான் போய் உட்காடுறேன், நீங்கள் பேசிகிட்ருங்க. சரி, இனியா பார்த்துப்போ. நிஷா இனியா போயிட்டா, இனியா கூட போகலையா? அவள் போனால் நான் போகணுமா? இல்லைம்மா நிஷா, அவள் மட்டும் தனியாக இருப்பாள், அதனால தான் சொன்னேன், வேறலாம் எதுவும் இல்லை. சரி. உங்கள் நாத்தனாருக்கு துணையாக என்னப்பா சொல்கிறீங்க, அப்படி தானே? அம்மா தாயே உன்னை எதுவுமே சொல்லலை. அவங்க அண்ணா இருக்காங்க, என்னோட அண்ணாங்களும் இருக்காங்க, பார்த்துப்பாங்க, சரியா? உங்ககிட்ட தெரியாமல் சொல்லிட்டேன். இப்படி மட்டும் அஸ்வின் பேசியிருந்தா இப்படி தான் பேசுவியா நீ? அவன் நிலமை அவ்வளோதான் இன்னைக்கு. அது வேணா கரெக்டாக்கா, ஓவராக நக்கல் பண்ணாதீங்க என்ன? நான் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். யாரு நீயா? சரி. பாரதி அக்கா சூப்பர், இப்படி தான் இருக்கணும். எனக்கும் ஒரு காலம் வரும், அப்போ பார்த்துக்கிறவங்க எல்லாத்தையும். எதுக்கு அப்பெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு, இப்போவே பாருங்க. கேத்தி பசிக்குதா? ஹலோ நாங்களும் இருக்கோண்டா. ஐயோ சாரிடா, பிரீத்தின்னு கூப்பிடுறது பதிலாக கீர்த்தின்னு சொல்லிட்டேன். சரி. பிரீத்தி பசிக்குதா, சாப்பாடு கொண்டு வரட்டா? இல்லைண்ணா, எனக்கு இப்போ வேண்டாம். டைம் ஆயிடுச்சு, சாப்பிடு. டைம் ஆயிடுச்சு, சாப்பிடு, இல்லைன்னா உங்கள் அண்ணாக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏய் உனக்கு என்ன? எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா.
இங்க சும்மா தானே நின்றுட்டு இருக்கிறேன், அங்க வந்து வேலை செய்வா. வாயா பேசுற? என்னடா மச்சான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? ரிட்டர்ன் கிஃப்ட் பண்றது தான். பாரதி அக்கா, நீங்கள் அஸ்வினை பார்க்கணும்னு சொல்லி எவ்வளோ டைம் கேட்டிருக்கீங்களே. ஆமாம், நீ தான் இன்ட்ரோவே பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னல. அதான் காலையில் இன்ட்ரோ பண்ணி வைக்க மறந்துட்டேன். அதான் இப்போ தான் ஞாபகம் வந்தது. பார்த்துட்டேன். உங்களுக்கு என்ன பார்த்துட்டு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சா? நிறைய தோணுச்சு. அப்படி என்ன தோணுச்சு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஹாய் நிஷா, என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க வந்ததுல இருந்து? அவளே உங்களை ரசிச்சிட்டு இருக்கா, விடுங்க. அதை போய் ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? கீர்த்தி என்ன? நிஷாவை பாருங்களேன், நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், ஏதாவது காது கொடுத்து கேட்கறாளான்னு. அவள் அஸ்வினை மட்டும் எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னு பாரு. ஹேய் நிஷா, என்னடி பண்ணிட்டு இருக்க? நிஷா என்ன? ஒன்றும் இல்லை மாமா. அப்புறம் ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க? மாமா, நீங்கள் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தா எனக்கு நேரம் சரியில்லாமல் போயிடும்னு நினைக்கிறேன். பிரீத்தி பசிக்குதுன்னா கால் பண்ண, அண்ணா சாப்பாடு கொண்டு வந்து தரேன், ஓகேவா? ஓகே, நாங்கள் வந்துடுறோம், கவலைப்படாத. ஹோய் கீர்த்தி, உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கெல்லாம் எதுவும் வேணாம். உன் நிஷாவுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு போ. ஏங்க, கீர்த்திக்கு பொசசிவாக தானே? கீர்த்தி பாரு, அவ்வளோதான் வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டே இருக்கா. நிஷா, இன்னைக்கு அப்பா உன்னையும் இனியாவையும் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அதனால சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நான் கீ தரேன். நீயே இனியா வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ்லாம் பேக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அனு அக்கா வீட்டுக்கும் போகணும்ல. சரி மாமா. கீர்த்தி, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான். மாமா, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? சரிவா, வந்து ஹெல்ப் பண்ணுவா. பார்த்தீங்களா மாமாவுக்கு என் மேலே எவ்வளோ பாசன்னு? அப்படியே தங்கம். சரி தங்கம், போய் ஹெல்ப் பண்ண போங்க. என்ன கீர்த்தி? சரி, நீங்களா பேசிட்டு இருங்க, நான் வரேன். அம்மாடி, எங்கே போகிறீங்க? ஒரு சின்ன வேலை, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்படியா? சரி போங்க. பிரீத்தி, இப்போ அஸ்வின் மேலே இருக்கிற கோவம்லாம் அவளுக்கு குறைஞ்சிச்சு தானே? அதெல்லாம் குறைஞ்சிச்சாட்டங்குது. இப்போ அண்ணாவுக்கு இருக்கு பாரு. ஆமாம், பாவம் பையன் என்ன பண்ண போறானோ தெரியல. ஆமாம், இந்த 2 அண்ணாங்க எங்கே போயிட்டாங்க? அவங்க 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அஸ்வின் கீர்த்தி பார்க்கலான்னு வந்துட்டு போயிருப்பான். அதான் தெரிஞ்ச விஷயமே. அவருடைய பொண்டாட்டியை ஒரு 10 நிமிஷம் பார்க்காம அவரால் இருக்க முடியாது. சரி அனு, நமக்கு போகலாம். அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கட்டும். நானும் உங்ககிட்ட அதான் சொல்லலான்ட்டு வந்தேன். சரி, நாங்கள் போய் சாப்பிட்றோம், நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருங்க. சரி போங்க. பிரீத்தி, என்ன மிஸ் பண்ணுவியா நீ? ஆமாம், மிஸ் பண்ணுவேன். அம்மாவையும் பேசாமல் இங்கேயே இருக்க வச்சுட்டா எப்படி? நான் இங்கேயே உங்கள் கூடவே இருக்கவா? அம்மா கிட்ட பேசுங்க. நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க. எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க யாருமே. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் அழக்கூடாதுன்றதுனால கண்ட்ரோல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் ஃபேஸ் பார்த்தாவே எனக்கு அழுகையாக வருது தெரியுமா? என் மேலே உனக்கு அவ்வளோ லவ்வா? அதெல்லாம் இல்லாமையா வீட்டை விட்டு ஓடி வரோம்? அச்சோ என் தங்கம். பிரீத்தி, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டூங்க. என்ன பார்த்து சொல்லுடி. முடியாது, அப்புறம் நான் அழுந்துருவேன். சரி ஓகே, இன்னைக்கு நைட் நானும் உன் கூடயே வந்துடுறேன். உண்மையாவா? ஆமாம், உன் கூடயே வந்துடுறேன். அஸ்வின், என்ன வேணும்? நீ தான் வேணும். லூசு, இப்போ எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்டேன். சும்மா தான் கூப்பிட்டேன். ஏன் கூப்பிடக்கூடாதா உன்னனா? நீ கூப்பிடாம வேற யார் கூப்பிடுவா? என்ன விஷயம் சொல்லு ஃபர்ஸ்ட். நான் உன்கிட்ட கேட்டிருந்தேன்ல பிரீத்தி வீட்டுக்கு போகிறதுக்கு. ஆமாம், அதான் நான் போக சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? சரி ஓகே, அதுதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். நீ ஏதாவது திடீர்னு மனசு மாறிட்டீனா என்ன பண்ணுறது? அதான். நான் ஒன்றும் மாறல, நீ போயிட்டு வா. சரி ஓகே, நான் பிரீத்தி கிட்ட போகிறேன். ஏய், ஒரு நிமிஷம். என்ன? நிஷா அப்படி பேசுனதுக்கு உனக்கு ஏதாவது வருத்தமா? அது சின்ன பொண்ணு, பேசினா பேசிட்டு போது விடு. எனக்கு கோவம் தான் யார் மேலே காட்டுவேன்? எனக்கு பிடிச்சவங்க மேலே தானே காட்டுவேன். உனக்கு கோவம் இருந்தா என் மேலே காட்டு. சரி ஓகே. நான் இன்னும் பிரீத்தி கிட்ட சொல்லவே இல்லை. நீ ஏதாவது சொல்லி அவளுக்கு தெரிஞ்சதுன்னா கொன்னுடுவேன். இப்பவே போய் சொல்றேன். ஸ்வீன், சும்மா தாண்டி சொன்ன, ஓவரா பண்ணாது. அப்படிதான் பண்ணுவேன். அப்படி பண்ணினா என்ன? ஒன்றும் இல்லை. சரி, நான் போகிறேன். சரி போ. லூசு.